ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாம் சேஃபாக தான் இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிப்பு போகிறோங்க. ட்ரிப்பு போகிறோம். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஏற்காடு ட்ரிப்பு தான் போகிறோம். ட்ரிப்புக்கு எல்லாருமே பிளான் பண்ணுவாங்க, ஆனால் கடைசியாக அந்த பிளான் எப்படி ஆகும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாங்களும் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும், பாண்டிச்சேரி, கொடைக்கானல், ஊட்டின்னு சொல்லி. ஆனால் எல்லாமே நம்ம கோவா பிளான் மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனலி ஏற்காடு ட்ரிப் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். 2 பேருமே கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:00 ஆகுது. ஸோ நம்ம இப்போ கிளம்புனா தான் அங்கே போயிட்டு கரெக்டாக ஒரு 9:00 9:30 போல் ரீச் ஆக முடியும். ஸோ கிளம்பியாச்சு. நம்ம கூட யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை vlogல போடுறேன். ஸோ நீங்களும் பாருங்கள். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது காய்ஸ். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பைக்கில் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து சென்னை டு வேலூர் வந்தாச்சு. இப்போது இன்றைக்கி மார்னிங் வந்து வேலூர் டு ஏற்காடுக்கு போகிறோம். லோலிட்டா பாவம். ஓகே, பார்க்கலாம். ஹலோ செல்லக்குட்டீஸ், ஃபைனலி நம்ம ட்ரிப்புக்கு ரெடி ஆயாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி பைக்குக்கெல்லாம் ஒரு சின்ன பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு, ஏன்னா நம்ம ரொம்ப லாங் போகிறோம். ஸோ அதனால் பூஜையை போட்டுட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ட்ரிப்பு பிளான் பண்ணதுலேருந்து சரியாக தூக்கம் இல்லாதனால கண்ணுலாம் ரொம்ப ரெட்டிஸ் ஆகிடுச்சு. சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டீயும் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக டீ கடைக்கு விட்டுட்டு அங்கே குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் 4:00 வீட்டிலேருந்து கிளம்புறதா பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்படி இப்படின்னு பார்த்து 4:30 மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும். காலையில் டைம்ன்றதுனால ரொம்பவே ஒரு மாதிரி ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அண்டு பள்ளிக்குண்டா டு ஏலகிரி பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸில் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு அங்கே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கு அங்கே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிரேக் எங்கே எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் போகிறதா தான் பிளான். ஸோ ஃபஸ்ட்டு ஏலகிரி ரீச் ஆயாச்சு. இப்போதான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இன்டர்வியூவா? இது ஏலகிரி. சரி, அந்த ரோடு லெஃப்ட் எத்தனா ஏற்காடு. எங்க போலாம்? ஏற்காடு போலாம். சரி, நவீன கூப்பிட்டு டைல்ஸ் போடுவோம். ஹெட்டா டைல்ஸ் போடுவோம். நவீன் அண்ணா, ஹெட் வந்தா ஏற்காடு. நவீன் அண்ணா vlog எடுக்கிறேன். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க. செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க சரி. நாங்கள் கெஸ் பண்ணதை விட 45 மினிட்ஸ் நாங்கள் சீக்கிரமாக ஏலகிரி ரீச் ஆனதுனால அங்கே கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிற மாதிரி ஒரு கடைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மார்னிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே ரோடுன்னு சொல்லி சொன்னாங்க. ரோடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற ஃபஸ்ட்டு லாங் டிரைவ், அதுவும் எங்களோட பைக்கில் போகிறோம். கொஞ்சம் பயமும் இருந்துச்சு, ஏன்னா இவ்வளோ லாங் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் ரூட்டு நம்மளுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. அதனால் அவங்கள முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பொறுமையாக அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு இப்படியே போயிட்டு இருந்தோம். மங்கீஸ்லாம் போயிட்டு இருக்கோம். நிறைய மங்கி இங்க பாருங்க गाइस. மங்கீஸ், குட்டி மங்கீஸ், பெரிய மங்கீஸ். இங்க பாருங்க, எல்லாம் செடிஸ்ல எல்லாம் உட்காந்துருக்கு. அங்க ஒரு குரங்கு போயின்னு இருக்குது பின்னாடி உட்காந்துன்னு. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. யாரும் நல்லா இருக்குல்ல பாக்க. பாடு மாதிரி லைட்டா. இங்க பேர் மங்கீஸ் பாருங்க, நிறைய மங்கி.
ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். யாழ் பசிக்குதுன்னு சொன்னான். சரி ஓகே சாப்பிட்டு போயிடுவோம், டிஃபன் இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்களா நம்ம பைக் நின்றுட்டுருக்கு. எவனுக்குமே விருப்பம் கிடையாது, எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. நீ இந்த மாதிரி காமெடி பண்றேன் நகைச்சுவை பண்றேன்னு பண்ணி வாழ்க்கையை கெடுத்து விட்டு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒன்ஸ் நாங்கள் ஏற்காடு கிட்ட போக 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 எங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சுது. நாங்கள் ஃபாரஸ்ட் உள்ள என்ட்ராகி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி மரங்க, நிறைய மலைங்க, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து ரோடு சுத்தமாக சரியில்லை. நாங்கள் வந்த நேரமாக என்னன்னு தெரியல, இப்போ தான் ரோடு அங்கே போட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து மாட்டிக்கின்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மற்றபடி எல்லா ரோடுமே சூப்பராக இருந்துச்சு, வியூவுமே நல்லா அழகாக இருந்துச்சு. நாங்கள் பொறுமையாடி பைக் டிரைவ் பண்ணிவிட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டே தான் போயிட்டு இருந்தேன். முன்னாடி போனவங்க தான் ரொம்ப ஸ்பீடாக போனாங்க. ஃபைனலி நம்ம ஏற்காடு ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து தான் உண்மையான ஹில் ஸ்டேஷன் ரைடை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கீழே இருந்து மேலே போகிறவங்களா இருந்தாலும் சரி, மேலேருந்து கீழே வரவங்களா இருந்தாலும் சரி, இந்த மழை டைமில் தேவையில்லாத இன்சிடெண்ட் எதையும் ஆகாமல் இருக்கிறதுக்காக இவங்க எப்பயுமே செக் பண்ணி அந்த மாதிரி தான் அனுப்பிட்டுருக்காங்க உள்ளே. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால நடுவில் நிறைய இடத்துல இந்த மாதிரி வாட்டர் சப்ளைலாம் வச்சு அனிமல்ஸுக்கு வந்து அவங்க தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் ஹில் ஸ்டேஷனுக்கு இதுக்கு முன்னாடி நான் பைக் டிரைவ் பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்பவும் பயமாகவும் ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு இந்த ரைடு. எப்படி நான் டிரைவ் பண்ணி மேலே போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லி என்னால் சுத்தமாக இப்போயே நம்ப முடியல. ஒரு மாதிரி ரொம்ப சுற்றி 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 போனதுனால தலை ஒரு மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இவங்க பின்னாடி வந்தவங்க எல்லாருமே நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறன்றதுனால கொஞ்சம் பயந்து, நீ முன்னாடி போடா நாங்கள் பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பொறுமையாக வந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. பயப்படாத, பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டுட்டு தைரியமா இரு, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்டா உனக்கு. ஒரு ஸ்டேஜில் ரொம்ப கேர் ஆனதுனால சரி ஓகே நம்ம கண்டிப்பாக பிரேக் எடுத்தாகணும்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வர சொல்றாரு, யார் மலைக்கு மேல வந்து பார்க்க சொல்றதுன்னு கேக்குறாரு. அண்ட் பிரேக் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வீடுங்களாம் இருந்துச்சு. அங்கே போயிட்டு இவங்க என்னத்தை கேட்டாங்கன்னு தெரியல, மலைக்கு ஏறுறதுக்கு ஷார்ட் ரூட்டை கேட்டிருக்காங்க. அவங்களும் ஒரு ஷார்ட் ரூட்டை சொல்லி நாங்கள் அந்த ஷார்ட் ரூட்லேயும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நார்மல் ரூட்டே ஒரு மாதிரி சுற்றி 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 போயிட்டு தலைலாம் ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு. இவங்க ஷார்ட் ரூட்டுன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக செங்குத்தாக ஏறுது மலை மேலே. நானும் ரொம்ப பயந்துட்டேன் அந்த ரூட்டில் போகிறதுக்கு. உண்மையாகவே ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. எவ்வளவு ஹைட்ல ஏறுது பாருங்க. இதுல வந்து நாங்க ஏறி போயின்னு இருக்கோம். காடு மலை தாண்டலாம் காதல் ரணமாக
தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு செம்மையா இருக்கா வீடு. அண்ணன் வர வழி விடுங்களே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? எல்லா வீடியோல எல்லாரும் இருப்பாங்க நம்மளுக்கு வர. ஃபைனலி நம்ம வந்து ஒரு ஊரை கடந்துட்டோம். நெக்ஸ்ட் ஊர் பேலன்ஸ் பண்ண முடியல. உங்களை அப்படியே ஏற்காடு உள்ள கூட்டிட்டு போற பாருங்க. நாங்க யாருப்பா இது? கௌசிக்கு நெக்ஸ்ட் ஊருக்குள்ள என்ட்ரா வரும். சில்லுன்னு இருக்கு. இப்ப லைட்டா மேல மலைக்கு போனதுக்கு கூட எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா செம்மையா இருக்கு இந்த பிளேஸ். இதான் இங்க ஒரு ஊரே இருக்கு. ப்ரோ சூப்பர் ப்ரோ. இங்க பாருங்க வேற மாதிரி. என்ன இது? இவர் தான் எங்க அண்ணன் அஜயன். வெக்கப்படுறாரு. இவர் தான் திலீப் அண்ணா. இவங்க தான் எங்க அண்ணி. இவர் தான் நவீன். இவங்க தான் எங்க அண்ணி. ஹாய் சொல்லுண்ணா. இப்ப சொல்லுண்ணா. இப்ப பேசு. இந்த டீம்ல என் கூட சேர்ந்து ரொம்ப நன்றி. தெரியாத ரொம்ப நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது. பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்கு. இந்த ரெசார்ட்ல தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். நல்லா இருக்குல்ல? வீடு மாட்டா இருக்கு. பட் ஓகே தான். ஸ்விம்மிங் ஃபுல்லாக இல்லாமா வந்துட்டோம். நவீன் அண்ணா வந்துட்டோன்னு சொல்லுங்க. அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால்.